வணக்கம். பாஸ்கரா ஜோதிட நிறுவனர் ஆசிரியர் திலக் கே பாஸ்கரன் பேசுகிறேன். சென்ற பதிவில் நம்ம கிரக நிலைகளை பற்றி பார்த்தோம். இப்போ சந்திரனுடைய மாற்றங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு இரட்டை குழந்தைகளுக்கு சந்திரனுடைய மாற்றங்கள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு பாவசாரம் என்பது ஒரு தசையை குறிக்கும். அப்போ இங்கே சந்திரன் பிறக்கும்போது புதன் வீட்டில் சூரியன் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். இந்த 3 குழந்தைக்குமே 2ஆம் பாதம் தான். புரியுதா? ஆனால் இந்த 3 குழந்தைகளுக்கும் சிம்ம ராசியில் தானே கன்னி ராசியில் தானே பிறந்திருக்காரு இவர். இந்த 10ஆம் வீடு தான் கன்னியில் விழும். இந்த 3 குழந்தைக்கும் சந்திரன் புதன் வீட்டில் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? இங்கே புதன் வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்தில் விழுது. இங்கே புதன் வீட்டில் சந்திரன் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விழுகுது. இது 2ஆம் பாதத்தில் விழுகுது. இது புதன் வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்தில் 3ஆவது பாதத்தில் விழுகுது. அப்போ இதனுடைய பொருள் என்ன? 10ஆம் வீடு சூரியன் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் 4ஆவது பாதத்தில் இருந்து கன்னியில் சந்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் இந்த இடைவெளிதே 10ஆம் பாவத்தின் இடைவெளி. அப்போ பிறக்கும்போது இருந்த சந்திரன் இந்த இடைவெளிக்குள்ளதே பயணம் செய்கிறார். புரியுதா? அதே இது 2வது பிறந்த குழந்தைக்கு சூரியன் வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து சந்திரன் நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரைக்கும் இது 10ஆம் பாவமாக விழுது. இந்த 3வது குழந்தைக்கு சுக்கிரன் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்து சந்திரன் நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரைக்கும் சந்திரன் இந்த 10ஆம் பாவத்துக்குள்ளதான் பயணிக்கிறார். எப்போ சந்திர திசை ஆரம்பமாகிறதோ சந்திர திசை 1ஆம் பாதத்தில் இந்த 3 வீடுமே அமையலை. சந்திர திசை 2ஆம் பாதத்தில் தானே முதல் குழந்தைக்கு அமையுது. அப்போ இந்த சந்திர திசையில் 2ஆம் பாதம் வரைக்கும் 2ஆம் பாதத்துக்குள்ளே வந்த உடனே இந்த குழந்தைக்கு சந்திரன் 11க்குள்ளே வந்துடுது. இந்த குழந்தைக்கு சந்திரன் சந்திர திசையில் 3ஆவது பாதத்துக்கு வரும்போது இந்த குழந்தைக்கும் 11ஆம் வீட்டுக்குள்ள சந்திரன் வந்துடுறார். புரியுதா? இந்த முதல் குழந்தைக்கு 2ஆம் பாதம் வந்த உடனே 11க்குள்ள வந்துடுவார் சந்திரன். இந்த 2 குழந்தைக்கு 11க்குள்ள வராது. 3ஆம் பாதத்துல சந்திரன் வரும்போது இங்கே 3ஆவது பாதத்தை தொட்ட உடனே இங்கே 11க்குள்ள டிராவல் பண்ணிடுவார். அடுத்து 3 குழந்தைகள்ல சுக்கிரன் வீட்டில் ராகு ஸ்டார்ல விழுது இல்லையா 3ஆம் பாதம். சுக்கிரன் வீட்டில் ராகு ஸ்டார் சுவாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் வரைக்கும் சந்திரன் 11க்குள்ள இருப்பார். 3ஆம் பாதத்தை தொட்டவுடனே சந்திரன் 12க்குள்ள வந்துடுவார். இந்த ஜாதகத்தில் சுக்கிர திசை ராகு புத்தியில் 4ஆவது பாதம் வந்த உடனே 12க்குள்ள சந்திரன் வந்துடுவார். இந்த குழந்தைக்கும் சுக்கிரன் வீட்டில் ராகு ஸ்டார்ல 4ஆம் பாதத்துக்குள்ள வரும்போது இந்த சந்திரன் தான் பிறக்கும்போது இருந்த இடத்துல இருந்து அவர் வயது ஆக ஆக திசாபுத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாற்றத்தின் ரீதியா சந்திரன் பிறந்த இடத்துல இருந்து 4 ராசி வரைக்கும் 120 வருஷம் பயணம் செய்வார். அப்போ நம்ம சுமார் ஒரு 3 ராசியை பயணிக்கிறதாக நம்ம நினச்சிக்கிட்டோம்னா பிறக்கும்போது கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வருவார் சந்திர திசையில். அடுத்து செவ்வாய் திசையில் சித்திரை நட்சத்திரத்துக்கு வருவார். அடுத்து ராகு திசையில் சுவாதி நட்சத்திரத்துக்கு வருவார். அடுத்து குரு திசையில் விசாக நட்சத்திரத்துக்கு வருவார். அடுத்து சனி திசை வரும்போது அனுச நட்சத்திரத்துக்கு வருவார். இப்படி ஜாதகர் பிறக்கும்போது இருந்த சந்திரன் இருந்த இடத்துல இருந்து 3 ராசிக்குள்ள சந்திரன் தசாபுத்தி ரீதியா நட்சத்திரம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்ப
இந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது உத்திர நட்சத்திரத்துல இருந்தார். ஆனா இவருக்கு திருமணம் நடக்கும்போது ராகு திசையிலே இவருக்கு கல்யாணம் நடந்துச்சு. புரியுதா? அப்ப இந்த ராகு திசைக்கு போய் பார்க்காம பிறந்த உத்திர நட்சத்திரம் முடிஞ்சு போன திசைக்கு போய் நீங்க பொருத்தம் பார்க்கறதுனால என்ன பயன்? புரியுதா? அப்ப நடப்பு திசாபுத்தி என்னவோ அதைத்தான் பார்க்கணும் பொருத்தத்துல. நம்ம முடிஞ்சு போன திசைக்கு போய் பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சு என்ன பயன்? யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த தவிர பாரம்பரிய ஜோதிடர்கள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் குடும்பத்துக்குள்ளே தன்னுடைய பிள்ளைகளுக்கே அதை இந்த மாதிரி செஞ்சு வாழ்க்கை தரம் மாறி போய் திசை மாறி செல்வதை நம்ம கண் கூட பார்க்குறோம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி தவறான முறையை நம்ம பயன்படுத்தும் போது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நல்ல வழியா காட்டுறோம். அப்ப ஜோதிடராய நாம் பகுத்தறிவோடு சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம அறியாம நிறைய தவறுகளை பண்றோம் ஜோதிடத்துல. புரியுதா? இப்ப இந்த சந்திரன் பிறக்கும்போது கன்னியில உத்திர நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல இருக்காரு இல்லையா? அந்த கன்னியில இருந்து வரிசையா 3 ராசிக்குள்ளற ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் சந்திரன் பயணிக்கும் போது அந்த கிரகங்களினுடைய புள்ளியை சந்திரன் தொட்டுட்டு தானே தாண்டி வர முடியும். அப்படி வரும்போது இந்த சந்திரன் முன்னோக்கி பயணிக்கும் போது முன்னாடி சந்திரன் இருந்த ராசிக்குள்ளேயோ அல்லது 2வது வீட்டிலேயோ கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களை டச் பண்ணிட்டு சந்திரன் மூவ் ஆவார். இந்த மாதிரி சந்திரன் ஒவ்வொரு புள்ளியை தொட்டு நகரும் போது இதுக்கு பேரு அனபாயோகம் அப்படின்னு சொல்லுவார். அனபாயோகம்னா என்ன? அனுபவிக்கிற யோகம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகர் பிறக்கும் போது புதன் வீட்டுல சூரியன் நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தார் இல்லையா? அதே செவ்வாய் சனி வீட்டுல சூரியன் நட்சத்திரத்துல இருக்கார் இல்லையா? வேற எந்த கிரகமும் சூரியன் நட்சத்திரத்துல இல்லைல்ல. அப்ப இந்த சந்திரன் இருந்த இடத்துல செவ்வாய் இருந்துருச்சுன்னா, அதாவது கண்ணிலே செவ்வாய் இருந்து சூரியன் நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அப்ப அந்த செவ்வாய் நின்ற புள்ளியை டச் பண்ணுமா இல்லையா? அப்ப சந்திரன் செவ்வாயோட நெருங்கும் போது இத சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவார் பாரம்பரிய ஜோதிடத்துல. புரியுதா? இதே சூரியன் நட்சத்திரத்துல குரு நின்னார்னு வச்சுக்கோங்க கண்ணியில. அப்ப சந்திரன் குரு நிக்கிற நட்சத்திரத்தை தொடுறாரு இல்லையா? அப்ப குருச்சந்திர யோகம்னு சொல்லுவார். ஆனா நம்ம ஜோதிட அன்பர்கள் இந்த நட்சத்திர தொடர்பே இல்லாம இந்த பார்த்துட்டான்ல இந்த சேர்ந்துட்டான்ல அப்படின்னு வாயில வட சொல்றாரு. அது ஏற்புடையதா? தற்போது இருக்கும் இளம் ஜோதிடர்கள் யாராவது சரியான வழியை காட்டுறாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. வாசகர்கள் நீங்களும் யோசித்து பாருங்க. அப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணலாயிருதா? இங்க சந்திரனும் செவ்வாய் ஒரே ராசியில இல்ல, அதனால கிரக நெருக்கம் பெறாது. ஆனா சந்திரன் இருந்த கன்னிக்கு 5ஆம் வீடு தானே மகரம். அப்ப இந்த செவ்வாய் சூரிய நட்சத்திரத்தில் இருக்காருல, 2ஆம் பாதத்துல இருக்காருல, சந்திரனும் 2ஆம் பாதத்துல இருக்காருல. அப்ப இந்த ஜாதகர் பிறக்கும் போது இந்த கன்னியில இருந்து செவ்வாய் 5ஆம் வீட்டுல சூரிய நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல இருக்கிறதுனால கன்னியில இருக்க சந்திரன் மகரத்தில் உள்ள செவ்வாயை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். புரியுதா? இந்த சூரிய திசைக்கு அடுத்து சந்திர திசை வரும் இல்லையா? சந்திர திசையில ஏதாவது கிரகங்கள் இருக்கா? சுக்கிரன் இருக்கா? சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல இருக்கார். அப்ப சந்திர திசையில 4ஆம் பாதம் வரும்ல. கன்னியில இருக்கிற சந்திரன் மகரத்தில் உள்ள சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல திருவோணத்துல இருக்காரு இல்லையா? அப்ப இந்த 4ஆம் பாதத்துக்கு சந்திரன் வரும்போது
இங்கே சுக்கிரனை பார்க்கிறார். ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார். புரியுதா? அடுத்து செவ்வாய் திசை வரும் இல்லையா? செவ்வாய் திசை வரும்ல. இங்கே செவ்வாயின் நட்சத்திரத்துல சனி ஒருத்தர் தானே இருக்காரு, 2ஆம் பாவத்துல இருக்காரு இல்லையா? அப்ப சந்திரன் கன்னியில அவிட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல 2ஆம் பாவத்துக்கு வரும்போது மகரத்துல சனி வந்து அவிட்ட நட்சத்திரத்துல 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால இங்க 5ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார். புரியுதா? இந்த சனி சந்திரனை பார்ப்பதால் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்திரன் நகண்டு வரும்போது 108 பாகத்துக்குள்ளதான் நகலும். அப்ப 108 யோகம் 108 தோஷங்கள் வரும். அதுல ஒரு சந்திரன் நல்ல ராசிக்குள்ள போனாருன்னா அதை யோகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கெட்ட ராசியில போகும்போது அதை தோஷம்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? சந்திரன் இருக்கும் ராசியில இருந்து 2 ராசி அல்லது 3 ராசிக்குள்ள கிரகம் இருந்தால் அவர் சராசரி ஒரு 100 வயதுக்குள்ள வாழ்ந்தார்னா இந்த 3 ராசியிலும் உள்ள கிரகங்களை சந்திரன் டச் பண்ணிட்டு தான் போவார். புரியுதா? அப்ப அது எந்த ராசிக்குள்ள சந்திரன் போறாரோ அதுல இருந்துதே நம்மளுக்கு யோகமா தோஷமா நம்ம டிசைட் பண்ண முடியும். இதே பிறக்கும்போது 7ல இருந்த சந்திரன் அவன் நடு வயதுக்கு வரும்போது சந்திரன் 8க்குள்ள வந்துருவான்ல, அப்ப கஷ்டமான சூழ்நிலையில அவன் இருப்பான். அதே அவன் பிறக்கும்போது சந்திரன் 9க்குள்ள இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் படிச்சு முடிஞ்ச உடனே 10க்குள்ள சந்திரன் வந்துருவான்ல, அப்ப அவனுக்கு நல்ல யோக பலன்களை கொடுத்துக்க முடியா? இந்த மாதிரி சந்திரன் தனது தசாபுத்தி மூலமா நகண்டு வரும்போது இந்த கிரகங்களை வந்து டச் பண்ணிட்டு போகுது. புரியுதா? இப்ப சந்திரன் வந்து சூரிய நட்சத்திரத்துல இருக்கார் இல்லையா? இதுல சுக்கிரன் நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரா? புதன் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்காரா? கேது சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்காரா? அப்ப இந்த சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு சந்திரன் வருவாரா வரமாட்டாரா? ஏன்? சந்திரன் சூரியன் நட்சத்திரத்துல இப்ப இருக்காரு. இன்னும் 3 கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கு. இவர் சுக்கிர திசையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த சுக்கிரனின் நட்சத்திரத்தில் உள்ள 3 கிரகங்கள் இருக்கு இல்லையா? சூரியன், புதன், கேது. இந்த 3 கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருந்து 2ஆம் பாவத்துல இருக்கிறதுனால இங்க 2, 6, 10ல ஏதாவது கிரகங்கள் இருந்தால் சந்திரன் பார்க்க வாய்ப்புகள் கிடையாது. பார்வை பெறும் வாய்ப்பும் இல்லை, நெருங்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அதனால இது சும்மாவே இருக்கும். அதனால இதுக்கு சும்மா இருக்கிறதுனால இதுக்கு பேர் சுனவா யோகம். அனுபவிக்கிற பிராப்தம் இருந்துச்சுன்னா அது அனபா யோகம் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஜோதிடர்கள் என்ன செய்யறாங்க, பிறந்த உடனே இப்ப என் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா சந்திரன் கன்னியில இருக்காரு, குரு மீனத்துல இருக்காரு, கன்னியில இருந்து குருவை சந்திரன் பார்க்கறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் குருச்சந்திர யோகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே வெளியே. குருச்சந்திர யோகம்னா என்னன்னே எனக்கு தெரியல. சித்திரை நட்சத்திரத்துல 2ஆம் பாதம் முடிஞ்ச உடனே சந்திரன் கன்னியை விட்டு துலாத்துக்குள்ள வந்துருவார்ல, சாகுறது வரைக்கும் இந்த யோகம் இருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்றாங்களே, எந்த விதத்துல நியாயம்? வாசகர்களே சற்று தாங்களும் சிந்தித்து பாருங்கள். சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் தானே அங்க நட்சத்திரம் இருக்கு. 3ஆம் பாதம் துலாத்துக்கு வந்துருதுல்ல. அப்ப ராசி பேஸ் பண்ணி நீங்க பார்வையை எடுத்தீங்கன்னா அபத்தமான பலன்களை தான் தாங்கள் கூற இயலும். சரியான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை நம்மால் தர இயலாது. புரியுதா? இந்த மாதிரி தான் சந்திரன் ஒவ்வொரு கிரகத்தையும் நெருங்கும் போது கிரக நெருக்கத்தை கொடுக்கும். அதே இது கிரகங்களை நெருங்க முடியவில்லை என்றால் சந்திரன் சந்திரன் நிற்கக்கூடிய பாதத்துல வேறொரு கிரகம் வரும்போது இங்க சந்திரன் அந்த கிரகத்தை பார்க்கிறது. இதத்தான் பார்வை சேர்க்கையின் பலன்களை தருகிறது என ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது.
இங்கு சாரம் இல்லாமல் தங்களால் பார்வை சேர்க்கை என்பதை எடுக்கவே இயலாது. இங்கே சாரம் வேலை செய்யாதுன்னு சொல்றது அபத்தமான பதில். அது விஞ்ஞானபூர்வமானது அல்ல. இங்க சாரத்தை வைத்தது இம்புட்டு நான் எடுத்திருக்கேன். புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? வாசகர்களே, தாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை பதிவில் போடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த வக்ரம்ங்கிறது என்ன? கிரகங்கள் எப்பயுமே தன்னுடைய வட்டப்பாதையில் தொடர்ந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. இந்த வட்டப்பாதையில் ரொட்டேஷன் ஆகும்போது, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, இந்த புள்ளி 0 டிகிரியில் நிற்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் பயணிக்கிறேன், முன்னாடி ஓடுறேன். உங்களுக்கு முன்னாடி ஓடும்போது நீங்கள் நிற்கிற புள்ளியிலிருந்து 120 டிகிரி வரைக்கும் தான் எனக்கு நீங்கள் முன்னாடி போகிறதாக தெரியும். அந்த 120 டிகிரியை தாண்டின உடனே நீங்கள் எனக்கு பின்னாடி வர மாதிரி தெரியும். இங்கேருந்து 120 டிகிரி வரைக்கும் தான் என்னுடைய பார்வையில் இருப்பீங்க, எனக்கு பின்னாடி ஓடுவீங்க. அந்த 120 டிகிரி முடிஞ்ச உடனே உங்களை வந்து நான் பார்க்கவே முடியாது, எனக்கு பின்னாடி வந்துடுவேன். இதை வச்சு சூரியன் நிற்கிற டிகிரியிலிருந்து 120 டிகிரிக்கு ஒரு கிரகம் வருதுன்னா அது வந்து வக்ரம் பெறுதுன்னு அர்த்தம். சூரியன் நிற்கக்கூடிய டிகிரியிலிருந்து 120 டிகிரியை ஒரு கிரகம் வந்து தொடுது அப்படின்னா அது வக்ரமாக போகுதுன்னு அர்த்தம். புதன் வந்து 120 டிகிரி அம்சத்தில் மாறுபடும். நான் சொல்றது 120 டிகிரினா நீங்கள் ராசியில் போய் பார்க்கக்கூடாது, அம்சத்தில் போய் பார்க்கணும். அம்சத்தில் போய் பார்க்கும்போது சூரியன் நிற்கிற நட்சத்திரத்தில் இருந்து 4வது நட்சத்திரத்துக்குள்ள ஒரு கிரகம் வரும்போது, 3வது 4வது நட்சத்திரத்தில் வரும்போது அது வக்ரகதியாகும். ஸ்கூட்டர் ஓட்டுறோம் இல்லையா? ஓட்டும் போது நம்ம முன்னோக்கி போயிட்டே இருந்தோம்னா நேராக போவோம். அதே வலது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் சாயிரோம்ல, இடது பக்கம் போகணும்னா வலது பக்கம் சாயிரோம்ல. அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம சாஞ்சு போகிறோம். அங்கே வான வீதியில் சாஞ்சு போக முடியாது, கிரகங்கள் அதன் வட்டப்பாதையில் போகுது. அந்த கிராவிட்டி வந்து சூரியன் ஒரு கிரகத்தை இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு வந்தோம்னா அது ஆப்போசிஷனாக அது செயல்படும். ஆமாம், அந்த ஆப்போசிட்டாக செயல்படும் போது நம்மளுக்கு அது மாயை தோற்றமா நம்மளுக்கு வக்ரம்னு அப்படி 120 டிகிரி கோணத்தில் அது வேறுபடும், அதனுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் வேறுபடும். அவ்வளோதான். நம்ம முதல்ல பார்த்தது வந்து சந்திரன் மூமெண்ட்டை வச்சு கிரக நெருக்கம் பார்வையை நம்ம எடுத்தோம் இல்லையா? கிரக பார்வை. ஓகே சார். இந்த கிரக பார்வை என்பது ராசி சக்கரத்தை போய் பார்க்கக்கூடாது. சந்திரன் போகக்கூடிய நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா? ஒரு தசை அப்படின்னா 4 நட்சத்திர பாதத்தில் போகும்ல. அப்போ 4 நட்சத்திரத்துல பாதத்தில் போகும்போது இந்த சந்திரன் என்ன செய்வார்? தனது பார்வை மூலமாக, இப்போ ஒரு ராசி சக்கரங்கிறது 108 பாதம் தானே. அந்த 108 பாதத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பூரா மேஷம், சிம்மம், தனுசுல தானே வரும். 2ஆம் பாதத்தில் உள்ள கிரகங்கள்லாம் அம்சத்தில் ரிஷபம், கன்னி, மகரத்து தானே வரும். 3வது பாதத்தில் பிறந்தவர்களாம் மிதுனம், துலாம், கும்பத்தில் தானே வரும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம், விருச்சிகம், மீனத்தில் தானே வரும். அப்போ இந்த சந்திரன் பிறக்கும்போது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார்ல, புரியுதா? இந்த 2ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த முதல் குழந்தை பிறந்த குழந்தைக்கு 2வது பாதம் 4, 8, 11ஆம் வீடு ஆகுதா? 4, 8, 11க்கு 2ஆம் பாதத்தில் விழுகுதா பாவசாரம்? அப்போ இந்த சந்திரன் பாவத்தை பார்க்கிறது. 4, 8, 11ஆம் பாவத்தை சந்திரன் பார்க்கிறது. அடுத்து 3ஆம் பாதத்துக்கு வரும் இல்லையா? இந்த 2வது பிறந்த குழந்தைக்கு 2ஆம் பாதம்
6, 7, 8 விழுதா? இந்த சந்திரன் 2ஆம் பாவத்துல இருக்கும்போது இந்த 2வது குழந்தைக்கு 6, 7, 8ஆம் பாவத்தை பார்க்குது. புரியுதா? அதே 2ஆம் பாவத்துல 3வது பிறந்த குழந்தைக்கு 3, 6, 7ஆம் பாவத்தை பார்க்கிறது. புரியுதா? சந்திரன் எந்த கிரகத்துக்கு போனாலும் இந்த பார்வைகளை எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல போறாருன்னு பார்க்கணும். நட்சத்திரம் வந்து நட்சத்திர தொடர்பு வச்சிருக்கோம். புரியுதா? பாதம் வந்து பார்வை பலனை வழங்கும். ஆனா ஜோதிடர்கள் என்ன செய்யறாங்க, கிரக பார்வையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, சந்திரன் நான் பிறக்கும்போது, இந்த ஜாதகர் பிறக்கும்போது சூரிய திசையில 2ஆம் பாதத்துல தானே பிறந்திருக்காரு. அப்ப செவ்வாயும் 2ஆம் பாதத்துல தானே பிறந்திருக்காரு. புதனும் 2ஆம் பாதம் தானே பிறந்திருக்கு. சனியும் 2ஆம் பாதம் தானே பிறந்திருக்கு. கேது 2ஆம் பாதம் தானே இருக்கு. அப்ப உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் சந்திரன் போகும்போது, இந்த ஜாதகர் பிறக்கும்போது இந்த கிரகங்கள் எல்லாம் பாவத்தை பார்க்கிறது. அந்த 2வது பாதம் இருக்கு இல்லையா, அந்த 2வது பாதத்துக்குள்ள எத்தனை புத்திகள் இருக்கும்? ஒரு திசைங்கிறது 9 புத்திகள் கொண்டதானே. அப்ப ஒரு பாதம்ங்கிறது அதை 4ஆ கூறிட்டது. அப்ப 2வது பாதத்துக்குள்ள 1.5 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷம் வரைக்கும் அதுக்குள்ள ஒரு 2 புத்தி அல்லது 3 புத்தி இருக்கும். அப்ப அந்த புத்திகள்ல இதுல உள்ள கிரகங்கள் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தியில அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கும். புரியுதா? இப்ப பிறக்கும்போது சூரிய திசையில 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கலாம். அப்ப 2ஆம் பாதம் என்ன புத்தியில விழும்? சூரியன் 2ஆம் பாதம் வந்து சந்திரன் செவ்வாய் இல்ல ராகு. சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 ராகுல பாதி புத்தி, கால்வாசி புத்தி சிம்மத்துல போயிருது. 2வது பாதத்துல ராகு புத்தியில தான் நான் பிறந்திருக்கேன். சூரிய தசை ராகு புத்தியில தான் நான் பிறந்திருக்கேன். அப்ப அந்த சூரிய தசை ராகு புத்தி, ராகு 2ஆம் பாதத்துல இல்ல. அப்ப அந்த ராகு புத்தியில எனக்கு தராது. அடுத்து குரு புத்தி இருக்குல்ல, அந்த குரு புத்தி வந்து குரு வந்து 2ஆம் பாதத்துல இல்ல. அப்ப அதுவும் பார்வை கிடைக்காது. அதுக்கு அடுத்து சனி புத்தி 3வது பாதத்துக்கு வந்துடும்ல. சனி 2வது பாதத்துல இருக்கு. ஆனா சந்திரன் 3ஆம் பாதத்துக்குள்ள வரும்ல. அப்ப பார்வை அங்க கிடைக்காது. அப்ப சந்திரன் பாதம் மாறும்போது மற்ற கிரகங்கள் அதே பாதத்தில் இருந்தாலும் சிலவை பார்வை பலன் கிடைக்காது. ஏன்னா அந்த புத்தி அதுக்குள்ள இல்லை. இங்க உள்ள 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேர் ஒரே சிந்தனை செய்யலையா இருப்பீங்க. அப்ப என்னோட நீங்க கனெக்டிவிட்டி இருக்கணும்னா நான் சொல்றதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே நீங்க என்னோட கனெக்டிவிட்டியில இருக்கீங்க. மற்ற 4 பேர் வந்து வேற சிந்தனையில் இருந்தாங்கன்னா என்னோட கனெக்டிவிட்டி ஆக மாட்டாங்கல்ல. அதுபோல பாதத்துக்கு பாதம் இருந்தா கனெக்டிவிட்டி இருக்கு, வேறுபட்டா அந்த கனெக்டிவிட்டி கிடையாது. புரியுதா? புரியல? அப்ப இந்த பாதங்களை எடுத்து இங்க உள்ள 2ஆம் பாதம் எந்தெந்த வீடுகளுக்கு அமையுதோ அதுக்கு இங்க பார்வை வழங்கும். 5 நிமிஷம் தள்ளி பிறக்கிற குழந்தைக்கு இங்க 4, 8, 11 காட்டுது. இங்க 6, 7, 8 காட்டுது. இந்த குழந்தைக்கு 3, 6, 7 காட்டுது. இப்ப ஒரு 5 நிமிட இடைவெளியில பார்வை பலன் வேறுபடுதா? புரியுதா? இப்ப பாவங்களுக்கு குறியாட்டி இப்படி எடுத்துட்டோம். இப்ப கிரகங்களுக்கு குறியாட்டி எடுத்து பார்ப்போம். 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் தான் இருக்கு, குரு. 1ஆம் பாதத்துல குரு இருக்கார். 2ஆம் பாதத்துல சந்திரன், செவ்வாய், புதன், கேது. சந்திரன்,
செவ்வாய், புதன், புதன், சனி, சனி, கேது. கேது. எல்லாமே ரெண்டாம் பாதம். மூணாம் பாதத்துல எந்த கிரகம் இருக்கு? சூரியன் மட்டும் இருக்காரு. சூரியன். சூரியன் மட்டும்தான் மூணாம் பாதத்துல இருக்கார். நாலாம் பாதத்துல எத்தனை கிரகம் இருக்கு? சுக்கிரன், ராகு. சுக்கிரன், ராகு. இப்ப கிரக பார்வை ஒன்னாம் பாதத்துல குரு இருக்கிறதுனால இங்க ஒன்னாம் பாதத்துல இருக்கிறது 3, 6, 7 இந்த பாவத்துக்கு குரு பார்வை இருக்கு. ஆமா. correct. இதே இங்க பிறந்த குழந்தைக்கு ஒன்னாம் பாதத்துல 3, 5, 10ஆம் பாவத்தை பார்க்குது. முதல் குழந்தைக்கு 3, 6, 7 காட்டுச்சு. ரெண்டாவது குழந்தைக்கு 3, 5, 10க்கு காட்டுச்சு. இங்க மூணாவது குழந்தைக்கு 2, 5, 10 குரூப் ஆகுது. அப்ப சாதாரண பாதசாரத்தை வச்சு இங்க பார்வைகள் இவ்வளவு வேறுபடுது இல்லையா? ஆமா. அப்ப நீங்க ராசி சக்கரத்தை வச்சு பலன் சரியா தப்பா? அவ்வளவுதான். வாசகர்களே தாங்களே சற்று சிந்தித்து பாருங்க. முதல் பிறந்த குழந்தைக்கு 3, 6, 7 பலன் தான் தரப்போகுது. இரண்டாவது குழந்தைக்கு 3, 5, 10 பலன் தரப்போகுது. மூன்றாவது குழந்தை 2, 5, 10 பலன் குரு தரப்போறாரு. இது வந்து பார்வை பலன். சார பலன்கிறது இங்க போய் பார்க்கணும். நீங்க கிரகத்துக்கு கிரகத்தை பார்த்தீங்கன்னா இங்க குரு பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இங்க ரைட்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. ஒன்னாம் பாதத்துல குரு 1 மட்டும் தானே இருக்கு. நீங்க குரு பார்த்தேன் பேத்தையான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எப்படி சொல்லுவீங்க? இங்க குரு மட்டும் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறதுனால இங்க பார்வை இல்லை. சூரியன் 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால பார்வை இல்லை. இந்த கிரகங்கள் மட்டுமே ஒன்றை ஒன்று பார்க்கிறது, சேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லணும். நீங்க ராசியிலே உள்ள கிரகத்தை வச்சுட்டு இந்த பார்த்துட்டான்ல இந்த சேர்ந்துட்டான்ல வாயில வட சொல்லக்கூடாது. இன்றைய சமுதாயம் படித்த இளைஞர்களா உள்ள ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டாங்க. உங்களுடைய சிந்தனைகள் சரி வரல அப்படின்னா நீங்களாம் தூக்கி எறியப்படுவீர்கள். தயவு செய்து தாங்களை அப்டேட் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை. இல்லைன்னா நீங்களாம் காணா போயிருவீங்க. ஜோதிடத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதை வச்சுதான் ஜீவனாம்சம் பண்றோம். அதனால தொழிலுக்கு துரோகம் பண்ண வாழ்க்கையில என்னைக்குமே எந்திரிக்கவே முடியாது. இதை நான் சபிக்கிறதா நினைக்கிற வயிற்றுச்சல்ல நான் சொல்றேன். இவ்வளவு ஓட்டைகளை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமித்திட்டு பேசுறாங்களே, வெக்கமா இல்லை? நான் சொல்றதுக்கு யாரும் கோவப்பட்டெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. உங்களை திருத்திக்கங்க. எல்லாம் தவறான வழிகாட்டுதல். எல்லா அடுத்த இளைஞர்களுக்கு நீங்க சரியான வழியை காட்டல. தொழிலுக்கு துரோகம் பண்ற, காசு வாங்குறீங்கள, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உழைக்கணும். நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும். இதை நான் சொல்லும்போது யாருமே நம்மளை சட்டம் பண்ணிக்கிறல. 90களில் சொன்னப்ப நானும் யாராவது ஒருத்தராவது நல்ல தெளிவா சொல்லிடுவாங்கன்னு பார்த்தா போக போக ஜோதிடம் கேவலமா போய்கிட்டு இருக்கு. என்னாலே தாங்க முடியலை. அவ்வளவு கொலை பண்றாங்க ஜோதிடத்தை. கேட்டா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, மூல நூல்ல சொல்லியிருக்கு ஒருத்தன்னு சொல்றான். மூல நூல்ல எந்த நூல்ல சொல்லியிருக்கு? ஏதோ ஒரு வார்த்தையை எங்கேயாவது போட்டு வச்சிருப்பாங்க, அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அடுத்து வர்றவனையும் நாசமா போறதுக்கு வழிகாட்டுறாங்க. முதல்ல சாதாரண நட்சத்திரம் பாதசாரத்திலே இவங்க வேறுபடுத்தி காட்ட முடியல ரெட்டை குழந்தைக்கு. இப்போ நான் என்ன கண்ணை மூடிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேனா? உங்க முன்னாடி தானே எல்லாமே சொல்றேன். நீங்களாம் நல்லா வரணும்னு தானே சொல்றேன். பதர்களா போனா நம்ம என்ன செய்ய முடியும்? குருநாதர் மேல மதிப்பு மரியாதை தேவைதான். அதுக்காண்டி கூட்டுத்தனமாலாம் போகக்கூடாது. நானே தப்பு பண்ணாலும் கேட்கணும். நான் 3 ஜாதகத்தை போட்டு இப்போ இத்தனை எபிசோடு தானே எடுத்திருக்கேன். யாராவது ஒரு ஆள் எடுத்து காமிச்சிருக்காங்களா? ஒவ்வொருத்தரும் கூட்டம் போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இதுல எல்லாம் திறமையான தீர்ப்புலாம் சொல்றாங்க பட்டிமன்றத்துல. ஒரு விவசாயம் இல்லை, எவன் பட்டிமன்ற நடுவரா இருக்குங்கிற விவசாயம் இல்லை. யாரப்பாரு தன்னுடைய குருநாதரை தூக்கி முன்னாடி வச்சு குருநாதர் நல்லவரா கெட்டவரா புத்திசாலித்தனமா நம்மளுக்கு என்ன எடுத்து கொடுத்தாருன்னு எதையுமே பார்க்காம முட்டாள்தனமா தடுக்கி விழுந்த மாதிரி தான் போய் விழுகிறாங்க. ஒருத்தர் காலில் விழுகிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். மரியாதை இல்லாத போய் எது காலில் விழுவும் நீ? இல்லை நீ நல்லா வரணும்னு ஏதாவது அவங்க குருநாதர் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கானா? கேட்டால் சூட்சுமம். நான் சூட்சுமம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சூட்சுமம் கண்டுபிடிச்ச கிழிச்சு விட்ட? உன் பார்ட்டிக்கே நீ உன்னால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியல. யாராவது மாணவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து போட்டு சொல்லுங்க. அப்போதே அவங்க மரியாதை என்னன்னு தெரியும். நான் வக்கீலுக்கு சொன்னேன், பிரதமருக்கு சொன்னேன், கோடீஸ்வரனுக்கு சொன்னேன்னு பில்டப் மட்டும் தான் பண்ணுறாங்க. வெளியே கரெக்டான பலன் சொல்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. நான் ஒன்றும் யாரையும் கண்ணை கட்டிட்டுலாம் ஏமாத்தலை. எல்லாமே ட்ரெடிஷன் மெத்தடில் சொல்லியிருக்கேன். இன்னும் பாவமுனை தொடர்புக்கு போகல. பாவமுனை தொடர்புக்கு போனீங்கன்னா பீஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்திலே இவ்வளவு விஷயம் இருக்கு. பாரம்பரிய ஜோதிடத்திலே இவ்வளவு விஷயம் எடுத்திருக்கேன். இது 1985 நான் எடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்லுவேன்னா இவங்க கூட நம்மளை அவ்வளோ நோடிச்சிட்டாங்க. தான் தான் பெரிய புலின்னு அவங்கதான் எல்லாம் பூரா படைப்பாளிகள், நாங்களாம் முட்டாப்பாளிகள் சொல்லி என்னை ஓரம் கட்டினவங்க. இன்னைக்கு வரைக்கும் எவனுமே எடுத்து சொன்னது கிடையாது. நான் எல்லா வகுசையும் டிவியில் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஒவ்வொருத்தரும் எடுக்கிற கிளாஸு, பேசுகிற பேச்சு, தெனாவட்டு எல்லாமே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் வெற்று வெட்டுங்கிறது அப்படியே சட்டையை கழட்டி உரிச்சு போட்டு காட்டின மாதிரி எனக்கு தெரியும். இதில் இவங்களை போய் நான் தாங்களேன்னு வேற கடுப்பு. நீ என்ன சாதிச்சு விட்டேன், நான் உன்னை வந்து தாங்க மதிப்பிற்குரியவராக நீ நடந்திருந்தேன்னா நான் உனக்கு மதிப்பு கொடுப்பேன். மதிப்பிற்குரியவராக யாரும் இல்லைல்ல, நான் யார்கிட்ட போய் தலை வணங்க முடியும்? 35 வருஷமாக இதை வெளியிடாமல் நான் வச்சுருந்தேன். யாருனால? இவங்க அடிக்கிற கூத்துனால தான் நான் எவன்ட்டையும் போகிறதே கிடையாது. சரி வயசாகி போச்சு, வீணாக போகக்கூடாதுன்னு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இதை ஓப்பன் முன்னாடி ஜோதிடம் இன்னும் குப்பையாக போயிடும். எவ்வளோ நான் நெஞ்ச தூக்குறானா அப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி காமிக்க சொல்லுங்கள். நான் அவங்களுக்கு சரண்டர் ஆகிறேன். இப்போ நான் காமிச்சிட்டேன், இனிமேல் காமிச்ச ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது முதலே யாராவது காமிச்சிருக்கணும். நான் வெறும் பாரம்பரியத்தில் தான் சொல்லியிருக்கேன். பாவமுனை உள்தொடர்புக்கு போனீங்கன்னா இதை விட சூப்பராக நான் சொல்லுவேன். பாரம்பரிய ஜோதிடமே ஒழுங்காக படிக்காமல் கூட்டம் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பட்டிமன்றம் போடுறாங்க, ஒரு விவஸ்தை இல்லாமல் பேசிட்டு இவர் நடுவரான். ஜோதிடத்தை பற்றி பட்டிமன்றம் பேசுகிறவங்க நீ ஸ்டஃபான ஆளாக இருந்தால் நீ பட்டிமன்ற நடுவராக உட்காரணும். சும்மா வாய் சவுடால மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது. எங்கேயாவது நூலில் யாராவது ஒழுங்கா ரீசனபிளாக ஜோதிட ரூல்ஸ் படி ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறாங்களா? சும்மா கதையை அளந்துட்டு அதுக்கு 2 பேரை வச்சுட்டு பட்டிமன்றம் போட்டு இவன் முதுகு அவன் ஜோரியா, அவன் முதுகு இவன் ஜோரியா, இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வேலையேற்று போய் மீட்டிங் போகிறவங்கலாம் அறிவு இல்லாமல் அங்கே போய் மீட்டிங்கில் உட்காராங்க. போய் உனக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? இதில் வேகமாக நோட்ஸ் எடுப்பாங்க. என்னமோ பெரிய ரகசியத்தை சொல்கிறது மாதிரியும் இதில் நோட்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. மீட்டிங் போனாவே ஒரு கலகலப்பு வேண்டாம். திறமைசாலிகள் வந்து உட்காந்து வழி நடத்தணும். பதறுகளாக இருக்கு போய் உட்கார்றது தான். இதில் சேரவடி எந்திரிக்க மாட்டாங்க. வர வர ஜோதிடத்தை நினச்சா ரொம்ப வகுத்தறிச்சலாக இருக்குது. இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்லாம் என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியலை. ஊற்றி மூடிடுவாங்க கூடிய சீக்கிரம். சரி ஜோதிடம் படிக்க போகிறவனா படித்தவனா போகிறாங்க, அங்கே போய் மக்கா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்தில் சாதாரண விஷயத்தவே யாரும் எடுத்து இது வரைக்கும் சொல்லலை. நான் என்ன புது ஜோதிட முறையாக கண்டுபிடிச்சேன்? பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது தானே எடுத்து காமிச்சிருக்கேன். அந்த காலத்தில் இருந்து நான் சொல்கிறேன், கிரக நிலை எல்லாத்துக்கும் ஒன்றுதே வரும், அப்படி எடுக்காதையே பாவந்தே முக்கியம்னு சொல்கிறேன். ஒருத்தருமே சரி சாய்க்கல. ஈகோ தான் எல்லாம் படித்து நான் கிழிச்சு விட்டேன் அப்படின்னு ஈகோவில் தான் அடைகிறது. அவங்கனால 10 பைசா பிரயோஜனம் என் நாட்டுக்கும் கிடையாது, ஜோசியத்துக்கும் கிடையாது. இதில் ஜோசியத்துக்கு அங்கீகாரம் கொடுக்காம அம்மா ஜோதிடத்தை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு அங்கீகாரம் வேற கேட்குறாங்க.
இன்னும் நட்சத்திரம் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன செய்யறது? நட்சத்திரம் வேலை செய்யாம கும்பிட்டு எடுத்துருக்கோம் நம்ம. நான் வேற வேற ஜாதகமெல்லாம் போட்டு விளக்கியிருக்கேனா? 3 ஜாதகம் தான் எடுத்திருக்கேன். 3 ஜாதகத்தை வச்சுதான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இவ்வளவு மூட நம்பிக்கையா ஜோதிடத்தை நீ வச்சுட்டு நீ வாய்களே பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் பொதுத்தன்மையானதுன்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காளே வெளிய, தனித்தன்மையா நீ என்னைக்குதான் எடுக்க போற? அப்ப இவ்வளவு நாளும் ஓன் ஜாதகத்தையே நீ பார்க்க தெரியாம தானே இருந்திருக்க. அப்புறம் என்ன புதுசா கண்டுபிடிச்சு சொல்ல போற? நியாயம் இல்லைல்ல? அப்ப சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களை கிடக்கிறார் இல்லையா? அப்ப 4 பாதத்துல தானே இந்த பாதங்கள் பூரா கிரகங்கள் விழுது, பாவங்கள் விழுது. அப்ப இந்த சந்திரன் பாவங்களை பார்ப்பாரா கிரகங்களை பார்ப்பாரா? இப்ப எல்லாருமே கிரகங்களை மட்டும் தானே வச்சு பார்க்குறாங்க. அப்ப கிரகத்தை தான் பார்ப்பாரு. அப்ப கிரக பார்வையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் நிற்கிற பாதத்துல இருந்து 4 பாதத்துக்குள்ள தானே இருக்கும். 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் குரு. அப்ப இந்த குரு 1ஆம் பாதத்துல வேற கிரகம் இல்லைல்ல. அப்ப அந்த கிரகத்தை பார்க்குமா? 2ஆம் பாதத்துல 5 கிரகம் இருக்குல்ல. அப்ப இந்த 5 கிரகம் ஒன்றை ஒன்று பார்க்கும்ல. புரியுதா? அப்ப 3ஆம் பாதத்துல சூரியன் மட்டும் தானே இருக்கேன். அப்ப சூரியனுக்கு வந்து பார்வை பலன் இல்லை. அடுத்து 4ஆம் பாதத்துல சுக்கிரன் ராகு இருக்கு இல்லையா? புரியுதா? இந்த 4ஆம் பாதத்துல சுக்கிரன் ராகும் பார்வை இருக்கும். இப்படித்தான் கிரக பார்வை ஏற்படும். ஆனால் சந்திரன் இங்க 2ஆம் பாதத்துல இருக்காரு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. சந்திரனை இந்த இடத்துல தூக்கிடணும். சந்திரன் ஒவ்வொரு தசையிலையும் போகும்போது 4 பாகத்துல கடந்து போவார்ல. அப்ப இந்த சந்திரனை எடுத்துடணும். அப்ப குரு தசையில சந்திரன் போகும்போது 1ஆம் பாதத்துல போகும்போது குருவும் சந்திரனும் பார்ப்பாரா இல்லையா? அதே சந்திரன் 2ஆம் பாதத்துல வரும்போது செவ்வாய் புதன் சனி கேதுவை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? அதே 3ஆம் பாதத்துல வரும்போது சூரியனை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? 4ஆம் பாதத்தில் வரும்போது சுக்கிரனையும் ராகுவையும் பார்ப்பாரா இல்லையா? இப்படி சந்திரன் 9 திசையிலையும் 4 பாதங்களை கடக்கிறதுனால 9 36 பார்வைகள் சந்திரனுக்கு உண்டு. அந்த 120 வருஷத்துக்குள்ள 120 வருஷம் தானே 9 திசை. இதை யாராவது கணக்கில் எடுத்திருக்காங்களா? இப்ப கிரகத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. கிரகத்தை பார்த்துச்சுன்னா இப்ப 2ஆம் பாதத்துல இருக்கிற கிரகத்தை பூரா சந்திரன் பார்ப்பார்ல. அப்ப எல்லாமே 1:9 தானே வரும். கிரகத்துக்கு கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர பாதம் 1:9 தானே உட்காரும் அம்சத்துல. அப்ப எல்லா கிரகமும் சுப பார்வை தானே பார்க்கணும். அப்ப அது சரியா தப்பா? எப்படி சரியாகும்? சுப பார்வை தான் பார்க்கும். அதை எடுக்கிறது சரியா தப்பா? கிரக பார்வையை எடுத்தால் தவறு. இங்க பாவ பார்வையை எடுத்தால் சரியானது. இதே சந்திரன் 2ஆம் பாவத்துல போகும்போது செவ்வாய் புதன் சனி கேதுவை பார்க்கிறதுன்னு சொல்றோம்ல. அந்த பார்வை எங்கு விழும்? இந்த முதலில் பிறந்த குழந்தைக்கு 4, 8, 11 2ஆம் பாவத்துல சந்திரன் வரும்போது 4, 8, 11 பாவத்தை பார்க்கும். 2வது பிறந்த குழந்தைக்கு 6, 7, 8ஆம் பாவத்தை பார்க்கும். 3வது குழந்தைக்கு 3, 6, 7ஆம் பாவத்தை பார்க்கும். அப்ப நீங்க கிரகத்துக்கு கிரகம் பார்வை பார்த்தால் அது சரியா தவறா? வாசகர்களே சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல் தானே. சும்மா வாயில வடை சொல்லக்கூடாது. இந்தா பார்த்துட்டான்ல, இந்தா சேர்ந்துட்டான்ல அப்படின்னு ராசி கட்டத்தை வச்சுட்டு
ஜம்பம் அடித்து பிரயோஜனம் கிடையாது. வானத்துக்கும் பூமிக்கு கத்துன உடனே அது உண்மையாயிராது. ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கணும். நான் சொல்கிறது சரியா தவறா? பாவம்தான் வேறுபடுது, கிரகம் வேறுபடுவதில்லை. அதனாலதே பாவத்தொடர்புன்னு மூச்சுக்கு 300 தரம் கத்துறதுக்கு காரணம் அதான். சந்திரன் இந்த 4 திசையில போனாலும் இந்த 4 8 10 வந்து வேலைகள் செய்யும். இதுதான் ரூல். இந்த ரூலெல்லாம் விட்டு போட்டு ஆளாளுக்கு கண்டா பின்னான்னு ஒவ்வொரு ரூலை சொல்லிக்கிட்டு மூல நூலில் சொல்லியிருக்குன்னு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. கிரக பார்வை என்பது கிடையாது. கிரக சேர்க்கை வேணா பார்வைன்றதே கிடையாது. கிரகத்துக்கு கிரகம் பார்த்தீங்கன்னாக்க ஒரே பார்வை தானேங்க. இப்போ 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பூரா மேசன் சிம்மம் தனுசுல தானே இருக்கும். வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இங்க பாவங்கள்ல ஒரே மாதிரி பாதங்கள் விழுவதில்லைல. அப்ப பாதங்கள் தானே இங்க பாவங்கள் தானே வேறுபடுது சில நிமிடத்துல. அப்ப அந்த பார்வையை கிரகத்தின் மீது பார்க்காமல் பாவத்துக்கு அந்த பார்வையை மாற்றி பார்க்கணும். இதத்தை முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதனாலதே பாவம் பார்க்காத ஜோதிடம் பாழாய் போயிரும் சொல்லிட்டோம்ல. கிரகத்தை பார்த்தீங்கன்னா வீணா போயிருவ, பாவத்தை விட்டேன்னா நீ மொத்தத்துக்கு நீ ஊத்தி மூடிடும். அதனாலதே இதை விதி நூல் அப்படின்னு சொல்றேன். ட்ரெடிஷன்லேயே இவ்வளவு இருக்கும்போது முட்டாள்தனமா இப்படி போனாக்க நான் என்ன செய்ய முடியும்? நான் 1992 இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன். நம்ம கருத்தை செவி சாக்கிறதுக்கு யாருங்க? ஏன்னா அவருடைய அறியாமை. முன்னோர்கள் சொன்னார்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்தவன் சொல்லிட்டு போனது இவனும் சேர்ந்து அதோட சேர்ந்து மேயிற மாட்டேன் நக்கர மாடு எடுத்துறதுல எடுத்து விட்டுட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நான் இவங்களை நான் வேற ரூட்டு கூட்டு போற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரிய ஜோதிடத்திலே நீங்க 80% பலன் சொல்ல முடியும். நானும் பார்வை சேர்க்கை தானே எடுக்கிறேன், கிரகங்களை தானே எடுக்கிறேன், நட்சத்திரத்தை தானே எடுக்கிறேன். இதை விட்டு எங்கேயாவது போய் 28வது கிரகத்துக்கு போய் நான் போய் பார்த்துட்டு இருக்கேன், நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன்னா 9 கிரகத்துக்கு தானே பார்க்குறேன். அப்போ இவ்வளவு ஜோதிடத்துல ஓட்டைகளை வச்சுக்கிட்டு காலும் கத்துறாங்க. இப்போதான் ஒவ்வொருத்தருக்கும் வழி தெரியும். நம்ம பிள்ளைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு அவங்க பிள்ளை வாழ்க்கை ஜாதகத்தை அப்புறம் பார்த்துட்டு நொந்துக்குருவாங்க. இதில் என்னை பலன் சொன்னா நீ ஏற்றுக்குறியா உடனே? அதுக்கு 2 கிறுக்குத்தனமாக நீ பதில் சொல்லதையும் செய்வேன். அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நானும் பார்வை சேர்க்கதே எடுத்திருக்கேன். சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறுபட்ட பார்வை, வேறுபட்ட கிரக சேர்க்கை, இதை பூரா கொடுத்துருக்கேன். சும்மா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ பெரிய அறிவாளி மாதிரி பலன் சொல்லு. நான் இதுக்கு முன்னாடியே பலன் சொல்லிட்டேன். நீ அதை போய் பாரு. அதுக்கு மேலே பலன் வேணும்னா நட்சத்திர தொடர்புக்கு காலச்சக்கரம் புஸ்தகத்தில் எல்லா நட்சத்திர தொடர்பை பற்றி விளக்கியிருக்கேன். பார்வை தொடர்பு வேணும்னா நவீன பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்வையை பற்றி நான் விளக்கியிருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? இதில் பலனும் சொல்லியிருக்கேன். நீ புஸ்தகம் வாங்கி போய் படிக்க முடியும். நான் இலவசமாக உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் சிஸ்டத்தில் உள்ள தனித்தன்மையை நான் விளக்கத்தையும் இங்கே வந்திருக்கேன். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வரல. விருப்பம் இருந்தால் இதை எடுத்து நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க. இல்லையா பழைய இதையே வச்சு குண்டாச்சிக்கிட்டே குதிரை ஓட்டனா ஓட்டு. எவ்வளோ காலத்துக்கு ஓட்ட போகிற? அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ ஈனத்தனமான ஒரு அவப்பெயரை அனுபவிக்க போறிய, அவ்வளோதான். எதிர்காலத்தில் எங்கள் குடும்ப ஜோசியர் இவ்வளவு திறமையானவர்னு யாரையும் ஒரு ஆள் கை நீட்டி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஈனத்தனமாக ஜோதிடம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு வகுத்தறிச்சல்ல நான் இவ்வளவு விஷயத்தை நான் பப்ளிக்கில் கொடுத்துருக்கேன். நீங்களா இதை புரிஞ்சுக்கிட்டு மாறிக்குங்க. இல்லையா அடுத்த ஜென்ரேஷன் உங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். ஏன் அடுத்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனை உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி போட்டாச்சு, தூக்கி போய் கடாசிடுவாங்க. 10 விவசாயம் மரியாதை இல்லாமல் போயிடும். உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டா நல்லது, அவ்வளோதான். வாசகர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த எபிசோடில் கேள்வி பதில், வாசகர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன்.
உங்களுடைய கேள்விகளை தயவு செஞ்சு பதிவு செய்யுங்க. அதுக்கு நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு விளக்கங்கள் தரேன். நன்றி, வணக்கம்.